2025ஆம் ஆண்டு 41வது எம்சிக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விடயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ஆவர்த்தன அட்டவணையில் 2ஆம் ஆவர்த்தன மூலகங்களுக்கு இடையே, ஆகவே நான் சொல்ல போகிறேன் லித்தியம் தொடக்கம் நியோன் வரையான மூலகங்களுக்கு இடையே இலத்திரன் பெருகை சக்திகள், நிறைய கூட்ட மூலகங்களுக்கு இடையே இலத்திரன் பெருகை சக்திகள் பெர்லியம் அதே மாதிரி நைதரசன் ஆகியவற்றுக்கு நேர்பெருமானங்களை கொண்டிருக்கின்றன. நைதரசனுக்கும் பெர்லியத்துக்கும் நேர்பெருமானம் இருக்குதாம். உங்களுக்கு தெரியும், லித்தியத்தை பொறுத்த மட்டும், அதாவது பொதுவாக முதலாம் இலத்திரன் பெருகை சக்தி, முதலாம் இலத்திரன் ஏற்றல் சக்தியை பொறுத்த மட்டும் பொதுவாக உங்களுக்கு தெரியும் S2 நிலைமையில் உள்ள நிலைமைகள், P6 உள்ள நிலைமைகள், அதே மாதிரி நைதரசன் இவங்களுக்கு முதலாம் இலத்திரன் ஏற்றலில் சக்தி என்ன செய்யப்படும் என்றால் உறிஞ்சப்படும், சக்தி உறிஞ்சப்படும். எனவே அந்த அடிப்படையில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு, ஏனையாக்களுக்கு சக்தி வெளிவிடப்படும். எங்களுக்கு தரப்பட்டிருக்குது முதலாம் இலத்திரன் ஏற்றல் நைதரசனுக்கு. ஸோ நைதரசனுக்கு ப்ளஸ் என்பது சரி, உறிஞ்சப்படுற சக்தி நேர்பெருமானம், அதாவது டெல்டா H வந்து ப்ளஸ் சக்தி உறிஞ்சப்படும். இரண்டாவது சொல்லியிருக்காங்க பெர்லியம். உங்களுக்கு தெரியும் பெர்லியம் இந்த S2 நிலைமை உள்ளால் பெர்லியம் அணுவன் 4, அதாவது 1s2 2s2 நிலைமை உள்ளது. ஸோ பெர்லியம் மெக்னீசியத்துக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் உள்ள நிலைமை. எனவே முதலாவது கூற்று சரி. இரண்டாவது கூற்றை குழப்பிக்கொள்ள தேவையில்லை, தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 41வது கேள்வியினுடைய இரண்டாவது கூற்றில் எங்களுக்கு அரைவாசிக்கு நிரம்பிய இந்த இருக்குது, அரைவாசிக்கு நிரம்பிய ஓடுகளும் முழுமையாக நிரம்பிய ஓடுகளும் ஏனைய இலத்திரன் நிலையமைப்புகளிலும் பார்க்க உயர்ந்த உறுதிப்பாட்டை உடையன. பிள்ளைகள் இது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியான டெக்னிக்கான வினாக்கள் தான் இப்போ எக்ஸாமில் வருது. சொற்களில் மயக்கம் இருக்கும், கவனமாக இருக்கணும். அரைவாசி நிரம்பிய ஓடு என்பது பிரதான படி. நாங்கள் ஒருபோதும் பிரதான படியினுடைய அரை நிரம்பல் முழு நிரம்பல் ஏனைய நிலைமைகளை விட உறுதி என்று பார்க்குறதே இல்லையே. உதாரணமாக 2ஆம் பிரதான படி இருக்குது. 2ஆம் பிரதான படியில் எங்களுக்கு 2s-ம் 2p-ம் இருக்கிறதால மேக்சிமம் 8 இலத்திரங்கள் காணப்படலாம். எங்கேயாவது நாம் 4 இலத்திரங்கள் அரை நிரம்பல் வந்தால் உறுதி என்று காய்ச்சிருக்கிறோமா? இல்லை, அப்படி தியரியே கிடையாது. முழு நிரம்பல் அரை நிரம்பல் நம்ம கதைக்கிறது யாருக்கண்டா உப படிகளுக்கு, ஓடுகள் அல்லது பிரதான படிக்கல்ல, உப ஓடுகள் அல்லது உப படிகளுக்கு நம்ம கதைக்கிறோம். உங்களுக்கு தெரியும் எஸ்ற அரை நிரம்பலை விட எஸ்ற முழு நிரம்பல் உறுதியானது, டீர அரை நிரம்பல் உறுதியானது, அதே மாதிரி அதை விட முழு நிரம்பல் உறுதியானது, அதே மாதிரி பேயினுடைய அரை நிரம்பல் உறுதியானது, அதை விட பேய் படிகிற முழு நிரம்பல் உறுதியானது. ஸோ ஏன் நிலைமைகளை விட அரை நிரம்பல் முழு நிரம்பல் உபப்படிகளுக்கு உறுதியானது, பிரதான படிக்கு அல்ல. எனவே அது பிழையான கூற்று. சரி, நாங்கள் 41வதுக்கு 3வது விடைக்கு போகலும். 42 எஸ்டர்களுக்கும் கிரிக்னார்ட் சோதனை பொருட்களுக்கும் இடையே உள்ள தாக்கத்தில் இருந்து கீட்டோன்களை உண்டாக்க முடியாது. உண்மையாக அது சரியான கூற்று. ஏனென்றால் அதில் தாக்க நிலைமைகள் உங்களுக்கு தெரியும். RC டபுள் பாண்ட் O, நான் OR1 என்ற ஒரு எஸ்டர் எடுப்போம். இப்படியான ஒரு எஸ்டர் இருக்குது. இந்த எஸ்டருக்கு நான் முதல்ல பொதுவாக ஒரு கிரிக்னார்ட் சோதனை பொருள் நான் எப்படி போட போகிறேன்னு சொன்னால், உங்களுக்கு நான் இப்படியே போடுறேன். அதாவது லேசிக்காக வேண்டி CS3MgBr நான் போடுறேன். பிஆரை நான் மிகையாக போட்டு நீர் பகுப்பு செஞ்சால் உங்களுக்கு தெரியும் என்ன விளைவு வருமென்று. எஸ்டர் ஆர் அப்படி இருக்கும், நீர்ப்பகுப்புக்கு பிறகு COH மாற்றம் அடையும். இங்கே பக்கம் கிரிக்னாட்ற R துண்டு 2 சேரும், CS3 வரும். ஒரு புடையற்கோல் எங்களுக்கு விளைவாக வரும் எஸ்டர் தாக்கத்தில். எனவே இதான் எங்களுக்கு தாக்கத்தில் இறுதி விளைபொருள். இந்த கீட்டோனை உருவாக்க முடியாது என்ற சொல் எவ்விடத்திலிருந்து உங்களுக்கு வருகுதுன்னா அதை நான் கழிச்சு விட்றேன் பாருங்கள். இந்த கீட்டோனை உருவாக்க முடியாது என்ற சொல் நீங்கள் கிரிக்னார்டின் சோதனை பொருளை கொண்டு போய் கீட்டோனுக்கு எஸ்டருக்கு போட்டு முடிய என்ன நடைபெறும் என்று சொன்னால், எஸ்டருக்கு போட்டு முடிய முதல்ல நடைபெறுகின்ற வேலை, நீங்கள் உதாரணமாக CS3MgBr போட்டால் உங்களுக்கு நடைபெறுகின்ற வேலை RCO MgBr ஆக மாற்றமடையும். OR1 அப்படியே இருக்கும். ஈன கிரிக்னாட்ற R துண்டான CS3 சேர்ந்திருக்கும். இரண்டாவது டெல்டா ப்ளஸ் என்பதில் கர்நாடக கூட்டல். இதுக்கு பிறகு ஒரு வேலை நடைபெறும் என்னென்னு சொன்னால், உறுதிக்காக வேண்டி இந்த அறிக்கை செட் அப்படியே இழக்கப்படும். இந்த அறிக்கை செட் அப்படியே ரிமூவ் ஆகி இது எப்படி மாறுமெண்டா RC டபுள் பாண்ட் O CH3 என்கின்ற ஒரு கீட்டோனாக மாற்றமடையும். இந்த கீட்டோன் உங்களுக்கு தெரியும் எஸ்டரை விட கீட்டோன் கிரிக்னாரோட விரைவாக தாக்கமடையும். எஸ்டரோட விரைவாக கீட்டோன் தாக்கும். எனவே தான் நம்ம கீட்டோனை நிப்பாட்ட முடியாது. சரி, கீட்டோனை உண்டாக்க இயலாது. ஏனெண்டா
கீட்டோன் தொடர்ச்சியாக கிரிக்னாலோட ரியாக்ட் பண்ணும். உங்களுக்கு தெரியும் CH3 MgBrோட தொடர்ச்சியாக ரியாக்ட் பண்ணி வெஸ்டர்னை விட விரைவாக தாக்கமடைமா இருந்தால் RCO MgBrோட இங்கால CH3 இருக்கிற மாதிரி இங்கே ஒரு கர்நாடக கூட்டல் நடைபெற்று CH3 வந்து சேரும். இவருக்கு நீர்ப்பகுப்பு செஞ்ச மண்டலத்தை நான் முந்தைய உங்களுக்கு எழுதியிருக்கிற அல்கஹோலாக மாற்றமடையும். எனவே இரண்டாவது கூற்று கீட்டோன்கள் எஸ்டர்களும் பார்க்க கிரிக்னால் சோதனை பொருளோட விரைவாக தாக்கம் புரிகிறது. அதனால தான் நாங்கள் இடைநிலையாக கீட்டோன் வந்தாலும் அதோட நிப்பாட்ட முடியாது. எனவே நாங்கள் மூலாவது விடைக்கு போகலும். ஏன்னா கீட்டோன் உருவாக்க இயலாத காரணம் இடைநிலையாக வர கீட்டோன் எஸ்டரை விட கிரிக்னாலோட உக்கிரமாக தாக்கமடையும். 43வது கேள்வி. ஒரு வெற்றிடமாக்கிய ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்தில் நீர் 100 ஃபாகை சியிலும் குறைந்த வெப்பநிலையில் கொதிக்கிறது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இப்போ சாதாரணமாக உங்களுக்கு வளிமண்டல அமுக்கம் ஒரு ஏடிஎம் எங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு ஏடிஎம் அமுக்கத்தில் நீர கொதிநிலை உங்களுக்கு தெரியும் 100 ஃபாகை சி. ஒரு திரவம் கொதிக்கணுமெண்டா அவர் உள்ளுக்கு இருக்கிற நீர நிரம்பலாவிய அமுக்கம் வெளியமுக்கம் PT ஒரு ஏடி அமுக்கத்துக்கு சமனாக வேண்டி வரும். சாதாரண வழி அமுக்கத்தை நம்ம கருத வேண்டி வரும். உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் வினாக்களை வினவப்பட்டிருக்கு. எவரெஸ்ட் மலை உச்சியில் நீர் 100 ஃபாகை சியை விட குறைந்த வெப்பநிலை கொதிக்கும். ஏனெண்டா எவரெஸ்ட் மலை உச்சி என்பது தரைமட்டத்திலிருந்து மேலுக்கு போக உங்களுக்கு தெரியும் அமுக்கம் குறைவடையும். வெளியமுக்கம் குறைஞ்சா நீர் 100 ஃபாகை சியில் குறைஞ்ச வெப்பநிலை கொதிக்கும். ஆனால் இங்கே அப்படி அல்ல. எங்களுக்கு ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட மூடிய கொள்கல் என்பது எங்களுடைய சாதாரண நிலைமையை நம்ம கருதணும். ஒரு ஏடிஎம் அமுக்கத்தில் நீர் 100 ஃபாகை சியில் கொதிக்கும். எனவே அந்த கூற்றுப்பிழையானது. இரண்டாவது கூட்டங்களை சொல்லியிருக்கிறாங்க. வெளியமுக்கம் குறைவாக இருக்கும்போது திரவ அவத்தையிலிருந்து ஆவி அவத்தைக்கு நீர் மூலக்கூறுகளை விடுவித்தல் எளிதாகும் என்று சொல்லிருக்கு. உங்களுக்கு தெரியும் வெளியமுக்கம் குறையிருக்கக்குள்ளால நீர் மூலக்கூறுகள் திரவத்தையிலிருந்து ஆவியவத்தைக்கு விரைவாக வெளியேறப்படினால்தான் எங்களுக்கு கொதிநிலை குறைவடையுது. மிக விரைவாக உள்ளமுக்கம் வெளியமுக்கத்துக்கு சமனாகும். நீர் நிரம்பலாவிய அமுக்கம் PT வெளியமுக்கத்துக்கு சமனாகி திரவம் கொதிக்க தொடங்கும். அந்த விஷயம் சரி. எனவே 4வது விடைக்கு போகலும். அது நாங்கள் மேலும் விளக்கினோம்னா எப்படி வரும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு தொகுதி இருக்கிற எடுப்போம். இதுக்கு நான் நீர் எடுத்திருக்கிறேன். இதுக்குள்ளே நீர் எடுத்துக்கணும் எடுப்போம். H2O லிக்விட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் நீர் ஆவியாக தொடங்கும். வெப்பமாக்கினோம்னா ஆவியாதல் நடைபெறும். H2O லிக்விட் H2O கேஸாக மாற தொடங்கும். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம் தான் H2O கேஸ் இங்கே வர தொடங்கும். இந்த H2O கேஸ் உள்ளுக்கு உருவாக்குற அமுக்கம் வெளியமுக்கம் PTக்கு சமனாயிச்சோம்னு சொன்னால் நம்ம சொல்லலாம் PT உள்ளுக்கு நீர் உருவாக்குற நிரம்பலாவிய அமுக்கத்துக்கு H2O கேஸுக்கு சமனாயினால் திரவம் கொதிக்க தொடங்கும். வெளியமுக்கம் குறையக்குள்ள நடக்கும்னா உங்களுக்கு தெரியும் ஒரே மட்டத்தில் அமுக்கம் சமனிடத்தால் திரவத்தில் மேற்பரப்பில் காணப்படுற அமுக்கம் வெளியமுக்கம் குறைஞ்சா திரவத்தில் மேற்பரப்பில் காணப்படுற அமுக்கம் என்ன செய்யணும்னா குறையும். திரவ மேற்பரப்பில் காணப்படுற அமுக்கம் குறையுமா இருந்தால் திரவத்திலிருந்து வாயு அவத்தைக்கு மூலக்கூறு லேசாக விடுவிக்கப்படலாம். வெளியமுக்கம் கூடினா மேற்பரப்பில் அமுக்கம் கூட இருக்கும். திரவத்திலிருந்து வாயு அவத்தைக்கு மூலக்கூறு தப்புறது குறையிருக்கும். எனவே தான் வெளியமுக்கம் குறைவாக இருந்தால் திரவத்திலிருந்து ஆவியவத்தைக்கு நீர் மூலக்கூறுகளை விடுவித்தல் எளிதானதாகும் என்பது சரியான கூற்று. ஏனென்றா திரவ மேற்பரப்பிலையும் அமுக்கம் குறையிருக்கும். மூலக்கூறு இலகுவாக தப்பிச் சொல்லலாம் வாயு அவத்தைக்கு. எனவே 4வது விடைக்கு நாங்கள் போகிறோம். 44வது கேள்வி. H2O, H2S, H2SE ஆகியவற்றின் பிணைப்பு கோணங்கள் H2O, H2S, H2SE எனும் வரிசையில் குறைவடைகிறது. உங்களுக்கு தெரியும் ஒரு தியரி இருக்குது. மை அணுவினுடைய மின்னெதிர்த்தன்மை குறையுமாக இருந்தால் மை அணுவின் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்குமாக இருந்தால் எங்களுக்கு பிணைப்பு கோணம் அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் மின்னெதிர்த்தன்மை உங்களுக்கு தெரியும் ஒரே கூட்ட மூலகங்கள் 3 பேரும் மின்னெதிர்த்தன்மை ஆக்சிஜன் அதே மாதிரி சல்ஃபர் செலானியம் என்று குறையும். அந்த அடிப்படையில் பிணைப்பு கோணம் அதிகரிக்கும். அதில் தியரி என்னென்னா உங்களுக்கு தெரியும் 3 பேருமே 16ஆம் கூட்ட மூலகங்கள். 16ஆம் கூட்ட மூலகங்கள் உங்களுக்கு தெரியும் ஈட்டோட்டில் 6 இலத்திரங்களை கொண்டிருக்கும். 2 பிணைப்பு உருவாக்கின 2 தனிச்சோடு இருக்கும். எனவே கோண வடிவான மூலக்கூறு வரும். இதில் உங்களுக்கு தெரியும் பிணைப்பு கோணம் H2ஓட கோணம் H2S கோணம் H2SE கோணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மின்னெதிர்த்தன்மை ஆக்சிஜனை கூடன்றபடினால இந்த இருக்கிற பிணைப்புச்சோடு இலத்திரங்கள் ஆக்சிஜனை நோக்கி அதிக அளவில் கவரப்படும். மையணுவை நோக்கி அதிகமாக பிணைப்புச்சோடி கவரப்படுமாக இருந்தால் பிணைப்புச்சோடிகளுக்கு இடையில் காணப்பட தள்ளுகை அதிகரித்து பிணைப்பு கோணம் கூடும். மின்னெதிர்த்தன்மை சல்ஃபரை குறைய ஆக்சிஜன் ஓவுக்கும் எச்சுக்குமான பிணைப்பில் ஆக்சிஜன் பக்கம் இலத்திரன் கவரப்படுத்த விட ஓவுக்கும் எச்சுக்குமான பிணைப்பில் எஸ்ஐ நோக்கி இலத்திரன் கவரப்பட்ட அளவு குறைய இருக்கும். ஐதரசனை விட மின்னெதிர்த்தன்மை சல்ஃபரை கூட இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் ஓ இலத்திரனை கவர்றதை விட சல்ஃபரை மின்னெதிர்த்தன்மை குறையிடத்தால் சல்ஃபரை நோக்கி இலத்திரன் செறிவு
மையணுவை நோக்கி இலத்திரன் செறிவு வந்து குறைக்கப்பட்டிருக்கும். எனவே தான் பிணைப்புச் பிணைப்புச் ஜோடிகளுக்கு தள்ளுகை வந்து H2Oவில் உள்ளதை விட H2Sல குறைய இருக்கும். எனவே பிணைப்புக் கோணம் H2Oவில் கூட இருக்கும். இதே கதை H2SC காய்ச்சமெண்டா அதே மாதிரி வரும். பிகாஸ் மேலும் மின்னேத்தன்மை குறைய. ரெண்டாவது கூற்று H2O H2S H2SC ஆகியவற்ற மத்திய அணுவின் மின்னெதிர்த்தன்மை ஆக்சிஜன் சல்பர் சினானியம் எனும் வரிசையில் குறையும் ஒரே கூட்ட மூலகங்கள். அப்படி குறைகிறதால தான் மைய அணுவை நோக்கி இலத்திரன் சரிவு இங்கல பக்கம் குறைஞ்சி மையணு பிணைப்புச் ஜோடிகளுக்குள்ள காணப்பட தள்ளுகை குறைகிறதால பிணைப்பு கோணம் குறையும். அல்லது இங்கல பக்கம் வர H2Oவை நோக்கி வர மின்னழுத்தன்மை மையணுவை கூறுறதால மையணுவை நோக்கி இலத்திரன் சரிவுகள் அதிகரித்து பிணைப்புச்சோடி இலத்திரன் சரிவு அதிகரித்து பிணைப்புச்சோடி தள்ளுகையும் அதிகரிக்கத்தால் பிணைப்பு கோணம் அதிகரிக்கும். எனவே தான் முதலாவது கூட்டுக்குரிய விளக்கம் பிணைப்பு கோணம் அப்படி குறைகிறதுக்கு காரணம் மின்னழுத்தன்மையில் உள்ள இந்த மாற்றம். எனவே நாங்கள் முதலாவது விடைக்கு போகலும் 44க்கு வளிமண்டல நீராவி பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும் என்பது பிழையான கூற்று. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பூகோள வெப்பமாதலில் பங்களிப்பு செய்கின்ற வாயுக்கள் குறிப்பாக பச்சை வீட்டு வாயுக்கள் CO2, அதே மாதிரி N2O, அதே மாதிரி வந்து மெத்தேன், அதோடு சேர்த்து நாங்கள் CFC நல்லா விளைவிக்கணும். CFC, அதே மாதிரி HCFC ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோகார்பன் HFC. இதோட நான் வேணுமெண்டா உங்களுக்கு பச்சை வீட்டு வாயுக்களை நாம் லிஸ்ட் பண்ணினா இந்த அறிக்கை டீமோட சேர்த்து நாங்கள் நீராவியையும் குடிக்க வேண்டி வரும். H2O கேஸை கொடுக்க வேண்டி வரும் பச்சை வீட்டு வாயுக்களுக்குள்ள. உங்களுக்கு தெரியும் பச்சை வீட்டு வாயுவை எரிக்கணும் 2 நிபந்தனை. 1 IR கதிரை உறிஞ்ச வேண்டி வரும். 2வது செங்கல் கதிரை. 2வது வளிமண்டல நிலவுகை காலம் ஆயுள் காலம் அவரை கூட எரிக்க வேண்டி வரும். இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்கின்ற மேற்தரப்பட்ட வாயுக்கள் தான் எங்களுக்கு பச்சை வீட்டு வாயுக்கள். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே காய்ச்சிருக்கிறேன். நியோன், ஹீலியம், ஆர்கன், அதே மாதிரி N2 கேஸ், H2 கேஸ் இதெல்லாம் IR கதிரையை உறிஞ்சாது. எனவே பச்சை வீட்டு வாயுக்குள்ளே வராது. இன்னொரு டீம் இருக்குது SO2, NO2 போன்றாக்கள். இவங்க IR கதிரை உறிஞ்சுவாங்க. வளிமண்டல நிலவுகை காலம் குறையண்டபடினால அவங்க பச்சை வீட்டு வாயு வர மாட்டாங்க. எனவே பச்சை வீட்டு வாயுக்களுக்கு 2 நிபந்தனை இருக்கணும். 2மே மேற்கிரிக்கு அவ்வளோ பேருக்கு இருக்கும். உங்களுக்கு தெரியும் பச்சை வீட்டு வாயுக்கள் IR கதிர்களை தங்களோட வளிமண்டலத்தில் பற்றி வச்சிருக்கும். இதில் பூமியில் மேற்பரப்பட வெப்பநிலை கூடும். எப்போன்னு சொன்னால் பூமியில் மேற்பரப்பட வெப்பநிலை பேணப்படும். புவியில் உயிரங்கிகள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி மேற்பரப்பட வெப்பநிலை பேணப்படும். அப்படி பேணப்படுற நிலைமைக்கு பேர் தான் பச்சை வீட்டு விளைவு. ஆனால் இந்த வாயுக்கள் அதிகரிக்குமாக இருந்தால் பற்றி வைத்திருக்கப்படுகின்ற IR கதிர் அளவு கூடுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் பூகோள வெப்பமாதல் ஏற்படும். இந்த வாயுக்களை வெளியேற்ற மனித நடவடிக்கைகள் எல்லாம் கிடக்கு. நம்ம இதில் கதப்பம். இதில் நீராவி ஒரு விதிவிலக்கு. நீராவி ஒரு பச்சை வீட்டு வாயு இருந்தாலும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் அவர் அளவு பெருமளவில் அதிகரிக்காது. எனவே தான் நீராவி அவர் அளவு அதிகரிக்காது என்ற படியினால் வளிமண்டலத்தில் அவர் அளவு ஒரு மாறிலி இனத்தால் ஏறத்தால் நீண்ட காலத்தில் ஒப்பிடக்குள்ள நீராவி பச்சை வீட்டு வாயு இருந்தாலும் அவர் பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்ய மாட்டார் என்பதை கடும் முக்கியமான பாயிண்ட்ஸ் அது. எனவே நீராவி ஒரு பச்சை வீட்டு வாயு என்பது சரி, ஆனால் பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கிறது என்பது எங்களுக்கு பிழையான கூற்று. பங்களிப்பு செய்வது பிழையான கூற்று. எனவே 4வது விடைக்கு போகலும் சில பிள்ளைகள் பிழையாக இதுக்கு 3வது விடைக்கு போய் தரலாம். நீராவி பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும் சரியென்று எடுத்துட்டு, நீராவி ஒரு பச்சை வீட்டு வாயு அதையும் சரியென்று எடுத்துட்டு, பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கிறதுக்கு காரணம் ஒரு பச்சை வீட்டு வாயுவாக இருத்தல் என்று சொல்லி 3வது விடையை போய் தரலும் பிழையானது. இதே உங்களுக்கு CO2 வந்திருந்தா கார்பன் டை ஆக்சைடு வாயு அல்லது மெத்தேன் அல்லது N2O அல்லது CFC அல்லது HCFC அல்லது HFC ஒரு பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்ய மாட்டால் சரியாக இருந்திருக்கும். அவங்களோட பேரை சொல்லி அது ஒரு பச்சை வீட்டு வாயுவாக இருக்கும் என்று சொன்னது சரியாக இருந்திருக்கும். 3வது விடைக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீராவிக்கு மட்டும் உங்களோட விதிவிலக்கு இருக்குது. அவர் பச்சை வீட்டு வாயு இருந்தாலும் பூகோள வெப்பமாதலில் பங்களிப்பு செய்ய மாட்டார். எனவே 4வது விடை பொருத்தமானது. 46வது கேள்வி, நீருக்கு உருகலின் வெப்ப உள்ளுறை ஆனது அதன் ஆவியாக்கல் வெப்ப உள்ளுரம் பார்க்க குறைவானதாகும். உங்களுக்கு தெரியும் அந்த வசனம் எங்களுக்கு சரியானது. நீரை பொறுத்த மட்டும் உருகல்ல வெப்ப உள்ளுறையானது உருகல்ல வெப்ப உள்ளுறை விட ஆவியாக்கல்ல வெப்ப உள்ளுறை உயர்வாக இருக்கும். ஆவியாக்க தேவைப்பட்ட வெப்பநிலை என்ன காரணம் என்றால் திண்ம நிலைமையில் காணப்படுற நீர் மூலக்கூற திரவ நிலைமைக்கு மாற்றுறதுக்கு வழங்க வேண்டிய வெப்பத்தை விட திரவத்தில் ஐதரசன் பிணைப்பிட வலிமை கூடரிக்கத்தால் திரவத்திலிருந்து ஆவியை கொண்டு வரதுக்கு ஆவியாக்கல் வெப்பநிலை கடும் கூடுதலாக தேவைப்படும். இது உங்களுக்கு தெரியும். இதில் கிராஃபுகளை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை நேர வரைவுகளில் T எதிர் நேர வரைவில் உதாரணமாக ரைட் உங்களுக்கு அந்த இதுகளில் படிக்கிறீங்க. உங்களோட ஃபிசிக்ஸ்லையும் படிக்கலாம் அல்லது உங்களுக்கு நேர வரைவில் ஒரு -10 பாகை ஒரு பனிக்கடிலைங்க எடுப்போம்.
-10 பாயசி பனிக்கட்டிக்கு நீங்கள் வெப்பநிலையை கொடுத்தா என்ன நடைபெறுமெண்டா அவர் வெப்பநிலை கூடி 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 0 பாயசிக்கு வரும். 0 பாயசிக்கு வருமாக இருந்தால் இது -10 பாயசி 0 பாயசிக்கு வந்தால் உருகல் நடைபெறும். உருகிறது குறிப்பிட்ட நேரம் உருகும். எனவே உருகக்குள்ள உங்களுக்கு தெரியும் வெப்பம் மறைக்கப்படுறதால வெப்பநிலை மாற்றம் வராது. எனவே இந்த அறிக்கடத்தில் உருகல் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த அறிக்கடத்தில் உருகி முழுக்க முழுக்க திரவமாக மாறினால் மீண்டும் வெப்பத்தை கொடுக்கக்குள்ள வெப்பநிலை கூடி கூடி வரும். கூடி கூடி வந்தது 100 பாகை சி. உங்களுக்கு தெரியும் வளிமண்டல சாதாரண உரியேற்றி அமுக்கத்தில் 100 பாகை சி வருமாக இருந்தால் நீர் என்ன செய்யமெண்டா கொதிக்க தொடங்கும். கொதிக்கின்ற பொழுது பிள்ளைகள் மீண்டும் அதில் வெப்பநிலை மாற்றம் வர மாட்டாது. ரைட், இங்கே இருக்குது உருகிற டைமில் எடுக்க நேரத்தை விட ஆவியாக இருக்க நேரம் கூற எடுக்கும். ஏனென்றால் திண்மம் திரவம் மாறத்தை விட திரவம் வாயுவாக மாறுகின்ற பொழுது உறிஞ்சப்படுற வெப்பம் கூட அடிக்கும். என் ஹைட்ரஜன் பிணைப்பட வலிமை திரவ நிலைமையில் கொஞ்சம் உயர்வு அடிக்கத்தால் அதுக்கு பிறகு வெப்பநிலை கூடிக்கொண்டு போகும் ஆவியானதுக்கு பிறகு. எனவே இந்த இடத்துல உருகல் சமநிலை, இந்த இடத்துல ஆவியால் சமநிலை. எனவே இந்த இடத்துல உறிஞ்சப்படுற வெப்பம் தான் ΔH FUS உருகல். இங்கே நாங்கள் போடலாம் VAP ஆவியாதல். எனவே சரியான கூற்று. இரண்டாவது தியரி ரீதியாக மிச்சம் பிழையான வசனம். ஆவியாக்களோட ஒப்பிடுகையில் உருகலின் போது நீர்மூலக்கூறுகள் கூடுதலான தூரத்துக்கு விலகிச்சல் நடைபெறுகிறது என்பது பிழையானது. ஏனென்றால் நீங்கள் உருகல் மேற்கொள்ளக்குள்ளால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உருகல் மேற்கொள்ளக்குள்ள சொலிட் லிக்விடாக மாறுது. ஆவியாக்கள் இது உருகல் டைமில் உருகல் ஆவியாக்கள் செய்யக்குள்ள லிக்விட் கேஸாக மாறுது. ஆவியாக்கல்ல உங்களுக்கு தெரியும் திண்மம் திரவம் வாயு மூலக்கூறு எடுக்கக்குள்ள வாயுவில் தான் அதிகளவான இடைவெளி இருக்கும். திண்மம் திரவமாக மாறக்குள்ள உண்மையாக மூலக்கூறு ஐதாக்கப்படுது, கவர்ச்சி விசை குறையுது. சொலிட்டில் காணப்படுற மூலக்கூறு இடைவெளியை விட திரவத்தில் காணப்படுற இடைவெளி குறையத்தான். ஆனால் திரவத்தை விட கேஸில் காணப்படுற இடைவெளி நல்லாவே கூடுன்றபடினால நீங்கள் ஆவியாக்கல் செய்யக்குள்ள தான் லிக்விட் கேஸாக மாறக்குள்ள தான் மூலக்கூற்று இடைவெளி கடுமையாக அதிகரிக்கும் திண்மம் திரவமாக மாறத்தை விட. எனவே தான் எங்களுக்கு 3வது விடை பொருத்தமானது. 47வது கேள்வி. CH3COCl ஆனது மிகையான நீர் எண்ணெயுடன் தாக்கம் புரிந்து CH3COO -Na+ஐ உருவாக்கும். அது சரியான கூற்று உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களோட CH3COCl அதாவது பிள்ளைகள் இதற்கு CH3COCl அமில குளோரைட் இவருக்கு நாம் NaOH கரைசலை போட்டோம்னு சொன்னால் NaOH கரைசல் போட்டோம்னா உங்களுக்கு தெரியும் மிகையாக இந்த இடத்துல பிணைப்பு உடைஞ்சி கார நீர்ப்போப்பு நடந்து CH3COO -Na+ வரும். ரைட், கார்பாக்சிலிக் அமிலம் வராது, -Na+ வரும். அது சரியான கூற்று. இதே வேளையில் நீங்கள் 2வது கூற்றை பாருங்கள். நீர் NaOH அமில குளோரைட்டின் தாக்கத்தின் போது ஒரு நான்மிகு இடைநிலை விளைபொருள் உருவாகிறது. இதை நாங்கள் பொறிமுறை ஊடாக அணுகுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் நோட்ஸ் கோப்பிகள்லையும் தியரிகள்லையும் ரிசோர்ஸ் புக்கிலையும் பொறிமுறைகள் இருக்குது. இந்த பொறிமுறை எவ்வாறு நடைபெறும் என்று பார்ப்போம். CH3 கடந்த கால வினாக்கள்லையும் இது வினவப்பட்டிருக்கு. கட்டுரை வினாக்களில் CH3COCl இதுக்கு நாம் NaOH போட போகிறோம். போட்டோம்னா உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கிறதுல டெல்டா+ இருக்கும். NaOH போட்டோம்னா அதில் இருக்கிற OH- இங்கே ரியாக்ட் பண்ணும். எப்படி தாக்குமெண்டா OH- இந்த இடத்துல வரும் கர்நாடக கூட்டலுக்கு. எனவே பைப்பினை புடஞ்சி ஆக்சிஜனுக்கு வரும். வந்தால் நீங்கள் எழுத வேண்டியது யாருன்னு சொன்னால் எழுத வேண்டிய இடைநிலை யாருன்னு சொன்னால் பாருங்கள் CH3 எழுத வேண்டி வரும். நீங்கள் CO- எழுத வேண்டி வரும். இங்கே பக்கம் எங்களுக்கு Cl இருக்குது, இங்கே பக்கம் Cl இருக்குது, இங்கே பக்கம் OH இணைஞ்சிருக்கு. இதே வேளையில் Cl இந்த பிணைப்பிலிருந்து உடஞ்சி இந்த O- தன் இலத்திரன் சோடி இங்கே கொடுத்து முடிய Cl வெளியாகி போகும். Cl வெளியாகி போனால் என்ன விளை வரும் பாருங்க. CH3 C டபுள் பாண்ட் O வந்துடும். என OH இருக்கும். இந்த OH சேர்வை தொடர்ச்சியாக உங்களுக்கு கார்பாக்சிலிக் அமிலத்தோட ரியாக்ட் பண்ணி கார்பாக்சிலிக் அமிலம் NaOHோட ரியாக்ட் பண்ணித்தான் உங்களுக்கு தந்திருக்கிற விளைவு CH3COO -Na+ வரும். பிகாஸ் ஒரு அமிலம் NaOHோட தாக்கமடையும். இவர் கூறியிருக்கிற நான்முகை சிக்கல் இந்த இருக்கிறார். இவர் சொன்ன நான்முகை சிக்கல் என்பது இங்கே தரப்பட்டிருக்கு. இந்த இருக்க சேர்வை பாருங்கள். இந்த இருக்கிற சேர்வையை சுற்றி காபனை சுற்றி 1 2 3 4 விளை வருது. நான்முகை 4 சிக்மா பிணைப்பு இருக்குது. நான்முகை வடிவான சிக்கல் எங்களுக்கு இடைநிலையாக உருவாகுது. சரி, ஆனால் இந்த இருக்க விளைவு வந்ததுக்கும் இந்த நான்முகை சிக்கலுக்கும் தொடர்பு கிடையாது. இது இந்த பொறிமுறையில் வர இடைநிலை. இந்த நான்முகை சிக்கல் அதே போல் கார்பாக்சிலிக் அமிலம் கார்பாக்சிலிக் அமிலம் அமிலமாக இருந்து NaOHோட தாக்கிறதால தான் எங்களுக்கு விளைவு வருகிறது. எனவே 47க்கு நாங்கள் 2வது விடைக்கு தான் போக வேண்டி வரும். 48வது கேள்வி. pH 5 CuOH2 கரைதிறன் pH 10 உள்ள கரைதிறலும் பார்க்க உயர்ந்தது. உங்களுக்கு தெரியும் pH 10 இருந்தால் pH = 10 சொன்னால் எப்படி பார்க்குறேன். pH 10 என்றால் pOH எனக்கு 4 இருக்கும். 25 பாயசில் pHம் pOHம் pKw 14க்கு சமன். எனவே தான் pH 10 எனக்கு OH- சரி எவ்வளோ இருக்குமெண்டா 1/10 -4 3 டெசிமீட்டர் -3 இருக்கும். இதே வேளையில் pH நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் 5 எடுக்க போகிறேன். pH 5
5 இடத்துலன்னு சொன்னால் POH பெருமானம் எனக்கு 9 இருக்கும். எனவே தான் OH மைனஸில் செறிவு வந்து எனக்கு 10/9 இருக்கும். 10/9 உங்களுக்கு தெரியும். அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரலாம். pH 5 காணப்படுற OH மைனஸ் செறிவை விட pH 10 இருக்கின்ற OH மைனஸில் செறிவு உயர் வரைக்கும் 10/4 m இருக்குது. என்னை சொல்லிருக்கார் CuOH twice கரைதிறன். CuOH twice கரைதிறன் கதைச்சால் நிரம்பல் கரைசல் நாம் எழுதுவோம். இந்த இருக்கு Cu2+ எக்வஸ் சக எல்லாருக்கும் தெரியும் 2 OH மைனஸ் எக்வஸ் நான் போட போகிறேன். இது ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது. இதை போடுறதுக்கு பிறகு பிள்ளைகள் பாருங்கள், pH 5 அதாவது pH 5 என்பது OH மைனஸ் செறிவு 10/9 இருக்கக்குள்ள கரைதிறன் pH 10 உள்ள கரைதிறனை விட கூட. pH 10 OH மைனஸ் செறிவு 10/4. எனவே OH மைனஸ் செறிவு pH 10 கூட. உங்களுக்கு தெரியும் இந்த சமநிலையில் OH மைனஸ் செறிவை நான் கூட்டி முடிய என்ன நடக்கும் என்ற சமநிலை பின்னோக்கி நகரும், கரைதிறன் குறையும். எனவே OH மைனஸ் செறிவு உயர்வாக உள்ள pH 10 உள்ள கரைதிறன் சமநிலை பின்னுக்கு போகிறதில் குறையும் pH 5 உள்ளதை விட. எனவே தான் pH 5 உள்ள கரைதிறன் 10 விட கூட. என்ன ரீசன்டா pH 5 OH மைனஸ் செறிவு குறைய, pH 10 OH மைனஸ் செறிவு கூட. OH மைனஸ் செறிவு கூடின சமநிலை பின்னுக்கு போகும். அந்த வசனம் சரியானது. இரண்டாவது, அமிலக்கரைசல்களில் OH மைனஸ் நடுநிலையாக்கப்படுகிறது. அந்த கூற்றும் சரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அமிலம் என்பது உங்களுக்கு தெரியும் H+, இதே வழியில் OH மைனஸ் நாங்கள் பெற்ற வேண்டாம், அது H2O ஆக மாற்றமடையும். H2O பகுதியாகத்தான் எங்களுக்கு அயனாக்கமடைஞ்சு H+ கொடுக்கும். அது சரியான கூற்று. முதலாவதுக்குரிய விளக்கம் எப்படி நாங்கள் ரெண்டாவது பார்க்கலும் வேண்டாம், நீங்கள் நல்லா விளையக்கணும். 25 பாகை Cயில் pH 7 இருந்த நடுநிலை கரைசல். pH 5 என்பது ஒரு அமிலக்கரைசலில் OH மைனஸ் செறிவை விட H3O+ செறிவு வந்து உயர்வாக இருக்க போகுது. அமிலக்கரைசலில் pH வந்து 10 என்பது ஒரு காரக்கரைசல், ஒரு மூலக்கரைசல். அங்கே H3O+ செறிவை விட எனக்கு OH மைனஸ் செறிவு உயர்வாக இருக்க போகுது. பாருங்கள் pH 5 பாருங்கள், நடுநிலை கரைசல். CuOH twice solid எனக்கு வந்து Cu2+ ஆக 2 OH மைனஸ் கரைசலை கொடுக்க போகுது. 2 OH மைனஸ் கரைசலை கொடுக்க போகுது. நான் pH 5 பார்க்க போகிறேன். pH 5 என்பது pH 5 என்று சொன்னால் எனின் அமிலக்கரைசல். எனவே H3O+ சரி வங்கரிக்கும், ஒரு அமிலம் உயர்வரிக்கும். இந்த H3O+ ஓடி போய் OH மைனஸ் எடுத்த நடக்கும்னு சொன்னால் இந்த 2 பேரும் சேர்ந்து நீராக மாறினால் சமநிலையில் OH மைனஸ் செறிவு குறையும், சமநிலை முன்னோக்கி நகரும். எனவே தான் கரைதிறன் pH 5 அமிலக்கரைசலில் pH 10 உள்ள உங்களுக்கு தெரியும் pH 10 என்பது காரக்கரைசல். எனவே pH 10 உள்ள காரக்கரைசலை விட pH 5 உள்ள அமிலக்கரைசலில் கரைதிறன் கூறத்தை நாங்கள் இப்படி விளங்கப்படுத்திலும். அதாவது வந்து pH 5 அமிலத்தில் H3O+ கூட இருக்கும். அது CuOH twice சமநிலையில் காணப்படுற OH மைனஸை நீராக மாற்றி நடுநிலையாக்கம் செய்கிறதால சமநிலையில் காணப்படுற OH மைனஸ் செறிவு குறைஞ்சால் சமநிலை முன்னோக்கி நகரும். எனவே கரைதிறன் கூடும். எனவே நாங்கள் முதலாவது விடைக்கு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. 48க்கு 49வது கேள்வி சோல்வே முறை சோடியம் கார்பனேட் சம்பந்தமானது. சோடியம் கார்பனேட் கைத்தொழில் ரீதியில் உற்பத்தி செய்கையில் அமோனியாவை பெருக்குதல் கார்பனேட்டுகளுக்கு முன்பாக நடைபெறுகிறது. அமோனியாவை பெருக்கல் என்று அங்கே பக்கம் தந்திருக்கார். அமோனியா வாக்கம் கார்பனேட்டுகளுக்கு முன்பாக நடைபெறுகிறது. சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதலாவது நடைபெறுகின்ற வேலை அதையும் பார்ப்போம். ரெண்டாவது கூட்டையும் பார்ப்போம். CO2 ஒரு அமோனியா வாக்கிய பிரைன் கரைசலுக்கு அனுப்பப்படும் போது அமோனியம் கார்பனேட் உயர் செறிவில் உண்டாகிறது. நல்லா விளையக்கணும். உங்களுக்கு அமோனியம் கார்பனேட் இங்கே வாரதே இல்லை. எனவே நீங்கள் 3வது படிக்கு நீங்கள் போய் தரலாம். படிமுறைகள் தெரிஞ்சால் அதை நீங்கள் தீர்மானிக்கலாம். முதலாவது படிமுறை அமோனியா வாக்கம் கோபுரத்தில் உங்களுக்கு தெரியும். நாம் என்ன செய்ய போகிற வேண்டாம், முரணோட்ட முறையில் NH3 கீழிருந்தும் பிரைன் கரைசலை மேலுக்கு இருந்து கீழுக்கும் கோபுரத்துக்குள்ள அனுப்பிட வேண்டாம். NH3 என்ன செய்யும் என்று சொன்னால் பிரைன் கரைசலில் காணப்படுகின்ற நீரில் கரைந்து பிரைன் கரைசலில் இருக்கின்ற H2O லிக்விடில் அவர் கரைஞ்சி ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கத்தின் மூலமாக NH4+ எக்கோசையும் OH மைனஸ் எக்கோசையும் உங்களுக்கு தருவார். ஒரு புறவெப்ப தாக்கம். இரண்டாம் படிமுறையில் நீங்கள் பிரைன் கரைசலுக்குள்ள கீழுக்கிருந்து மேல் நோக்கி 2ஆம் கோபுரத்துக்குள்ளே CO2 அனுப்பினீங்கன்னா அந்த CO2 கேஸ் போய் என்ன செய்யும்னு சொன்னால் பிரைனில் இருக்கிற OH மைனஸோட சேர்ந்து உங்களுக்கு விளைவாக HCO3 மைனஸை தரும். இந்த இருக்க தாக்கத்தில் முழுமையான தாக்கம் நான் எழுதப்படுறேன் பாருங்கள். நான் கேள்விக்கு விடையை கண்டுபிடிச்சிடலாம். CO2 கேஸ் சக OH மைனஸ் என்பது யாருண்டா அமோனியம் ஹைட்ரோக்சைடு.
NH4OH. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வரும்னு பார்ப்போம். HCO3 மைனஸ் வரும், NH4 ப்ளஸ் மிச்சம். எனவே NH4HCO3 வருமே தவிர இங்கே தந்திருக்கிற மாதிரி NH4 twice CO3 வராது. கவனம், அமோனியம் பைகார்பனேட் வரும், அமோனியம் கார்பனேட் வராது. எனவே இரண்டாவது கூட்டு பிழை. நாங்கள் மூணாவதையே போகலாம். இதுக்கு பிறகு நடைபெற படிமுறைகள் உங்களுக்கு தெரியும், தேவை நான் ஞாபகப்படுத்தி விட்றேன். இதுக்கு பிறகு கரைசல் இருக்கிற Na+ஓட இங்கே உருவாக்கப்பட்ட HCO3 மைனஸ் சேர்ந்து உங்களுக்கு சோடியம் பைகார்பனேட் திண்மமாக படியும், சோடியம் பைகார்பனேட். அதுக்கு பிறகு இந்த சோடியம் பைகார்பனேட் திண்மத்தை நீங்கள் எடுத்து வெப்பிரிகை அடைய வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு Na2CO3யும் CO2 உங்களுக்கு வரும். அது பிறகு கடைசி படிமுறையில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அமோனியாவோட மூல் சுழற்சிக்காக வேண்டியும் பிரதான பக்க விளைபொருள் கல்சியம் குளோரைட்டை பெறதுக்காக வேண்டியும் கல்சியம் ஒக்சைட்டை கொண்டு போய் NH4CO ரியாக்ட் பண்ண வச்சால் கல்சியம் குளோரைட்டும் உங்களுக்கு NH3 கேஸும் H2O வரும். கல்சியம் குளோரைட் தான் இங்கே பிரதான பக்க விளைபொருள். எனவே 49 கேள்வியை பொறுத்த மட்டும் நாங்கள் 3வது விடைக்கு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. 50 அமில ஊடகத்தில் H2O2 ஆனது அதனுடன் தாக்கம் புரியும் இனத்துக்கேற்ப ஒட்சியேட்டியாக தாழ்த்தியாக தொழிற்படலாம். உங்களுக்கு தெரியும் H2O2. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பலமுறை வினாக்களாக வச்சிருக்கோம். H2O2, NH3, அதே மாதிரி SO2, ஐதரசன் சல்ஃபைட்டு, இவங்கெல்லாம் ஒட்சியேட்டியாம் தாழ்த்தியாம் தொழிற்படக்கூடிய ஆக்கள். அந்த வசனம் உங்களுக்கு தெரியும். அமில ஊடகத்தில் உதாரணமாக H2O2வை பொறுத்த மட்டும் அவர் -1 இருந்து பூச்சியான நிலைமைக்கு O2ஆக ஒட்சியேற்றப்படலாம். அவர் ஒட்சியேற்றப்படக்குள்ள இவர் இந்த இடத்துல தாழ்த்தியாக தொழிற்படுவார். ஒட்சியேற்றப்பட்டு கொண்டு தாழ்த்தியாக தொழிற்படும். அமில ஊடகத்தில் இவர் H2Oவாக -2க்கு தாழ்த்தப்படுகின்ற பொழுது ஒட்சியேட்டியாக தொழிற்படுவார். நிறைய தாக்கங்கள் நாங்கள் பயக்கலாம். ஒட்சிஜன் வழிகாட்டும் ஒட்சியேற நிலைகளில் பூச்சியமானது மிகவும் உறுதியானதும் அதிக அளவில் இருப்பதுமாகும். சில பிள்ளைகள் அதில் குழம்பிடும். நல்லா விளையக்கோணம். ஆக்சிஜன் பொதுவான ஒட்சியேற்ற நிலை -2. பரோக்சைடுகளில் -1 இருக்கும். சூப்பர் ஆக்சைடுகளில் எவரேஜாக -1/2 இருக்கும். சராசரியாக O2, ஓசோன் போன்ற ஆக்களில் பொதுவாக உங்களுக்கு தெரியும் பூச்சிய நிலைமை இருக்கும். ஆனால் பெரும்பான்மையான ஒட்சைட் அறிக்கட்டும் சேர்வை அறிக்கட்டும் ஆக்சிஜன் ஒட்சியன் நிலை -2 ஒன்றபடினால எங்களுக்கு அந்த கூற்று பிழையானது. நாங்கள் 3வது விடைக்கு போகலாம். பெரும்பாலும் எந்த சேர்வையில் ஒரு ஒட்சைட்டில் இருக்கோ அதான் உறுதியானதாக இருக்கும். எனவே ஒட்சிஜனுக்கு -2 தான் உறுதியான சேர்வை. 3வது விடை.